ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருஷப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெயரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாம் வர இருக்கக்கூடிய ஜனவரி 25, 2026 முதற்கொண்டு 31 ஜனவரி 2026 வரைக்குமான, அதாவது தமிழ்ல சொல்லணும்னாக்கா தை 11ஆம் தேதியிலிருந்து தை 17ஆம் தேதி வரைக்குமான வார பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். இந்த வாரம் வளர்ப்பிறை வாரமாக அமைந்து சந்திரன் ரேவதி நட்சத்திரத்திலிருந்து தொடங்கி புனர்பூசம் நட்சத்திரம் வரைக்கும் டிராவல் பண்றார். இந்த வாரத்தினுடைய நிகழ்வுகளை ஒரு 2 நிமிஷங்களை பார்த்துட்டு நம்ம பலனுக்கு போயிடுவோம். முதல் நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை 25 ஜனவரி சூரியனுடைய ஜெயந்தியாக வருகிறது. அன்றைக்கு சப்தமி திதியாக அமைந்து அது பானு சப்தமி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சப்தமி வந்தாலே பானுன்னா ஞாயிறு, அதாவது சூரியன் அர்த்தம். பிறகு ரத சப்தமியாக வந்து அமைந்து விஜய சப்தமியாக வருகிறது. அன்றைக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டா விஷோக சப்தமின்னு சொல்லப்படுகிறது. அன்றைக்கு நம்ம வந்து உண்ணா நோன்பு இருந்து, அதாவது விரதமாக இருந்தோம் என்றால் மனதில் இருக்கக்கூடிய சோகங்கள் அத்தனையுமே விலகிடும். ஏன்னா உடல்ல இருக்கக்கூடிய துக்கம் வலியை விட மனசில் இருக்கக்கூடிய வலி, சோகம், ஏக்கம் இதெல்லாம் தீரணும் இல்லையா? அன்றைக்கு விரதம் இருங்கள். அட்லீஸ்ட் வந்து முழு நாள் நம்மளால சாப்பிடாம இருக்க முடியலன்னாலும் மதியம் ஒரு நேரம் உணவருந்து காலையிலும் மாலையிலும் நம்ம விரதமாக இருந்தால் அது இருந்துட்டு சூரியனுடைய ஆதித்ய ஹிருதம் சொல்லலாம், அல்லது ஓம் ஹ்ரீம் கிருணி சூரியாதித்யோம் அப்படிங்கிற மந்திரத்தை, ஓம் ஹ்ரீம் கிருணி சூரிய ஆதித்யோம் சூரியாதித்யோம், இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்கள் அதனுடைய காரணங்கள்லாம் சரியப்படும். அடுத்தது 26 ஜனவரி 2026 திங்கட்கிழமை வாஸ்து நாள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், ஏன் வாஸ்து நாட்களை நாம் கணக்கில் எடுக்கின்றோம் அப்படின்னாக்கா, வாஸ்து குறையில்லாம வீடுகள் இல்லை. எவ்வளவுதான் வாஸ்து வந்து நம்ம பார்த்து பார்த்து கட்டினாலும், அவ்வளவு நாலேஜபிளா இருந்து பணம் இருந்தாலும் கூட இந்த இடத்துல அவர்களுக்கு அமையிற இடத்துல ஜாதக தோஷத்தினால சில வாஸ்து குறைகள் இருக்கலாம். நம்ம அபார்ட்மெண்ட்ல எடுக்கும்போது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி பட்ட அந்த மக்களுக்காகவும், புதிதாக பூமி பூஜை தொடங்குவதற்காகவும், அல்லது வாஸ்து பூஜைகள்னு இருக்கிறது அதற்காகவும் தான் இந்த வாஸ்து நாளுடைய அமைப்பை பார்க்க இருக்கின்றோம். அதனாலதான் இந்த வாஸ்து நாளுடைய அமைப்பை பார்க்கின்றோம். வாஸ்து நாள் அன்று காலையில 8 மணிக்கு வாஸ்து பூஜை செய்யப்பட வேண்டும். துர்காஷ்டமியாக வந்து அமைகிறது. அன்றைக்கு பீஷ்மாஷ்டமியாகவும் வந்து அமைகின்றது. ஏனென்றால் பீஷ்மன் வந்து அந்த இது உத்தராயணத்துக்காக காத்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் கதையில நம்ம படிச்சிருக்கோம். தை பிறந்த பிறகு அவர் சென்றார். அதனால அன்றைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அன்றைக்கு சக்தி வழிபாடு என்பது மிகவும் முக்கியம். அது ஷியாமலா நவராத்திரியினுடைய 8ஆம் நாளாக வருவதனால் நான் ஏற்கனவே சொன்ன மந்திரம் ஓம் நமோ பகவதி ஸ்ரீ ராஜமாத்திங்கின்யை நமோ நமஹ, அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த நாள். ஆக இந்த நாள் ஒரு முக்கியமான நாளாக இந்த சக்தி பூஜை பண்ணுபவர்களுக்கு, ஸ்ரீவித்யா சாதகர்களுக்கு வந்து அமைகிறது. பிறகு 27 ஜனவரி 2026 அன்று செவ்வாய்க்கிழமை ஷியாமலா நவராத்திரியினுடைய முடிவு. அன்றைக்கு வந்து ஓம் ஐம் மகாசக்தியை நமஹ, ஓம் நமோ பகவதி ஸ்ரீ ராஜமாத்தியை நமஹ, இது சொல்லலாம் இல்லையா? உங்களுக்கு ஷியாமலா மந்திரம் முழுவதுமாக தெரிந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க யூடியூப்ல போயிட்டு ராஜமாத்தங்கி மந்திரம்னு சொல்லி போடுங்க. அதுவுமே உங்களுக்கு நல்ல, அதாவது யூடியூப்ல ரொம்ப அழகழகான வீடியோஸ் எல்லாம் இருக்கிறது. இப்போ அதாவது தெளிவான மந்திரங்களுடன் கூட வீடியோஸ் நிறைய பேர் போட்டு இருக்கிறார்கள்.
ஓம் நமோ பகவதி ஸ்ரீ ராஜமாதங்கீஸ்வரி சர்வஜன மனோகரி சர்வமுகரஞ்சனி க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சர்வராஜவசங்கரி சர்வஸ்திரீ புருஷவசங்கரி சர்வதுஷ்டமிருகவசங்கரி சர்வசத்வவசங்கரி சர்வலோகவசங்கரி திரைலோக்கியமே வசமானய ஸ்வாஹா சௌ க்ளீம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஓம். இதுதான் அந்த அம்பாளுடைய மந்திரம். இதை நம்ம கேட்டாலே பெரிய ஒரு ஆனந்தமும் அதே போன்று வாழ்க்கையில் அதிசயமும் நிகழும். இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது, ஷியாமலா தண்டகம் அப்படிங்கிறது இருக்கிறது. அதை வாசிச்சா எல்லா விதமான கட்டாட்சமும் கிடைக்கும். சரி, உங்கள் அனைவருக்கும் ஷியாமலா தேவியினுடைய அனுகிரகம் கிட்டுவதாகுக. அடுத்தது 28 ஜனவரி 2026 புதன்கிழமை விவாக சுப முகூர்த்தம். ரொம்ப அழகான முகூர்த்தம் இது. தை மாதம் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. தசமி அன்றைக்கு 10வது நாள். அது அதுவும் நம்ம நவராத்திரியினுடைய 10வது நாள் விஜயதசமின்னு தானே சொல்லுவோம். அதனால அன்றைக்கு ரோஹிணி நட்சத்திரத்துல சித்த யோகமாக அமைந்து முகூர்த்தம் வளர்ப்பிறை மீன லக்னமாக அமைந்து அன்றைக்கு நேரம் 9:30 10:30 வரைக்கும், அதாவது 9:30 10:30 வரைக்கும் முகூர்த்தம். அதிலும் கூட புஷ்கர நவாம்சம் என்பது 9:51 முதல் 10:01 வரைக்குமாக அமைகிறது. இந்த நாளை வியாபாரம் தொடங்குவதற்கும் பிசினஸ் டீலிங் பண்ணுவதற்கும் வித்யா தொடங்குவதற்கும் கலைகள், அதாவது டான்ஸாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், பாடலாக இருக்கலாம், அல்லது ஈவன் உடற்பயிற்சிகளுக்கு நம்ம தற்காப்பு கலைகள் சொல்றோம் இல்லையா, கராட்டே முதற்கொண்டு எல்லா விதமான விஷயத்தையும் அன்று தொடங்கலாம். ரொம்ப 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 ஒரு அற்புதமான நாள். புண்ணிய காரியங்கள் பல பண்ணலாம், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம். ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அன்று. அடுத்த நாள் 29 ஜனவரி 2026 வியாழக்கிழமை ஜெய ஏகாதசி. ஜெய ஏகாதசி. இந்த ஏகாதசியில விரதம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை ஜெயிப்பீர்கள். காம்படிஷன் இருந்தாலும், ஏதாவது நம்ம எக்ஸாமுக்கெல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அதற்கான விரதமாக இது இருக்கும் பொழுது எக்ஸாம்ல நாம் பாஸ் ஆக முடியும். இது மாணவர்களுக்கு உகந்த நாள். அடுத்தது 30 ஜனவரி 2026 வெள்ளிக்கிழமை பிரதோஷமாக அமைகிறது. 31 ஜனவரி 2026 சனிக்கிழமை மாதத்தில் வரக்கூடிய நரசிம்ம சதுர்த்தியாக அமைகிறது. அன்றைக்கு நரசிம்மரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா உடலில் இருக்கக்கூடிய வியாதியும் கடனும் எதிரிகளும் ஒழிவர். இதுதான் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல், அதாவது விசேஷங்கள். அடுத்தது இந்த வாரத்தில் யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா சிம்மம், கன்னி, துலா, விருச்சிகம். அது அந்தந்த பலன்களை பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். சரி, இப்போ பொது பலனுக்கு நாம் செல்லுவோம். பொதுவாக இந்த வாரம் என்னென்ன நம்ம எதிர்பார்க்கலாம் காமனா எல்லா ராசிக்காரர்களுக்கும்? முதல்ல மனசுல சிக்கல் இருக்கும். சனியோட சந்திரன் இருக்கிறார் அன்றைக்கு ஒரு நாள், ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிறார். அப்படிங்கும் போது காலபுருஷ தத்துவத்தினுடைய 12ஆம் இடமாகி மீனத்துல இருக்கிறார். அப்படிங்கும் போது பழைய விஷயங்கள் பேசுவதை நாம் தவிர்க்க வேண்டும். பழைய விஷயங்கள் யாரோ எப்பொழுதோ நம்மளை பத்தி பேசினதெல்லாம் வரும். மனசு அசாந்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த ஞாயிற்றுக்கிழமை ஜென்ரலாகவே எல்லாருக்குமே அமையும். அதனால வயதானவர்களுடன் நம்ம பிரச்சனை பண்ணி கொள்ளுவதோ அல்லது நம்முடைய அதாவது சேவை மனப்பான்மையுடன் நம்ம பண்ணி அதுல ஏதாவது குற்றம் கண்டுபிடிப்பார்கள், இதெல்லாம் இருக்கும். அது முதல் நாள் அப்படி இருக்கிறது. பாக்கி மற்ற நாள் அத்தனையுமே பிசினஸ்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் ஆக்கமான விஷயங்களும், ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ், லேண்ட் டீலர்ஸ், அப்புறம் வண்டி வாகனங்கள் விற்பவர்கள், ஐடியில் இருப்பவர்கள், பிசினஸ்மேன்ஸ் எல்லா கேடருமே பாருங்க. சுக்கரனுடைய காரகத்துவம், புதனுடைய காரகத்துவம், சூரியனுடைய, செவ்வாயினுடைய எல்லா காரகத்துவம் 10ஆம் இடத்துல இவ்வளவு கிரகங்கள் இருக்கிறது. அதாவது மக்கரத்துல அப்படிங்கும் போது பிசினஸுக்கு இந்த வாரமும் நல்ல ஏற்றத்தையும் பிறகு புதிய புதிய பாசிட்டிவான மாற்றத்தையும் கொடுக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் என்பது ஒரு வரப்பிரசாதம். இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி நாம் புதிதாக நம்முடைய வாழ்க்கையை தொடங்குவதற்குண்டான வாரம் இது. வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தவிர மீது அத்தனை நாட்களிலும் அவர்கள் லேண்ட் வாங்கலாம், அதாவது வீடு வாங்கலாம், ஆஃபீஸில் ஒரு புதிய விஷயங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம், கிரீன் கார்டு கிடைத்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் சில ராசிகளை தவிர, அந்த சில ராசிகள் நான் சொல்றேன், சில ராசிகள் சில விஷயங்கள் பண்ணக்கூடாது, லேண்ட் வாங்கக்கூடாது, அதெல்லாம் நான் சொல்றேன். இது ஜென்ரலாக நம்ம சொல்லிட்டோம். படிப்பு விஷயத்தில் இருந்த தடைகள் வெகுவாக குறைந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களாக கிடைக்கும். எல்லா படிப்பு விஷயத்திலையும், அதை பட்டம் பெறுவதாகட்டும் அல்லது +2 மற்றும் 10th படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே இது ஒரு பாசிட்டிவான வாரம் தான். மேலும்
வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு பிரயாணிப்பதனால் நிறைய லாபங்களையும், அப்புறம் சிறு சிறு முடிவுகளினால் பெரிய மாற்றங்களையும், சொந்தக்காரர்களுக்குள்ள ஒற்றுமையும் கொண்ட நாள், குழந்தை வரத்திற்கு ஏற்ற நாள், திருமணங்களுக்கு உகந்த நாள். இந்த வாரம் வரக்கூடிய முகூர்த்தம் என்பது எல்லாருக்குமே ரொம்ப அற்புதமான விஷயம். அதனால இந்த வாரம் என்பது நல்ல வரமளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாரத்துல ஒரு குழந்தை பிறக்கும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிறந்ததுனாக்க ஒரு சாந்தி பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை பிறந்த உடனே என்ன பண்ணணும்னு கேட்டா, சனி பகவானுக்கும் பைரவருக்கும் நீங்கள் பால் அபிஷேகத்திற்கு கொடுக்க வேண்டும். ரைட். மற்ற நாட்களில், அதாவது அன்றைக்கு பிறந்தாலும் அந்த குழந்தை நல்ல வெளிநாடுகளில் வாழக்கூடிய குழந்தைகளாக இருப்பார்கள். மற்ற திங்களிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் இந்த குழந்தை பிறக்கிறதுனால இந்த குழந்தை ஆற்றலுடனும் அதே போன்று பெரிய வசதி வாய்ப்புகளுடனும் ஞானியாகவும் திகழ்வான். ஆரோக்கியத்திலும் அவனை மிஞ்ச யாரும் இல்லை அப்படின்னு திகழ்வார்கள். அழகான தோற்றம் கொண்டு, ஏனென்றால் சந்திரன் லக்னத்துல இருந்து 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று பிறகு அவர் குருவோட சேர்ந்து போகிறார்கள். முகம் நல்ல வசீகரமாக அழகான குழந்தைகளாக, அதே போன்று ஆற்றலுடன் பிறக்கக்கூடிய குழந்தைகளாக, அனைத்து, அதாவது ஒரு தொழில் அல்ல, நிறைய ஃபீல்டுல கோலோச்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதனால இந்த வாரம் என்பது குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு வரப்பிரசாதமான வாரமாகத்தான் அமைகிறது. ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகள் பிறந்தால் பைரவருடைய உபாசனை, சனியினுடைய உபாசனை. இல்லை எனக்கு ஒரே ஒரு உபாசனை வேணும் அப்படின்னாக்கா அம்பிகையினுடைய உபாசனை. அவர்களுக்கு அம்பிகையினுடைய உபாசனைன்னு என்ன? அம்பாளுக்கு பாலும் மஞ்சளும் நெய்யும் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்கள். பிறகு அந்த ஒரு சாஸ்திரிகளை, உங்களுடைய குடும்பத்துக்கு செய்யக்கூடிய சாஸ்திரிகளை கேட்டு அவர்களுக்கு ஏதாவது பாலாரிஷ்டத்துக்கு எதாவது பண்ணணுமா அது பண்ணிடலாம். அவர்களே சொல்லுவார்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சிறு குழந்தைகளுக்கு கல்விக்கு உண்டான விஷயங்களை தானம் செய்வதனால் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ரைட். இப்போ தனித்தனி ராசிகளுடைய பலனுக்கு போயிடும். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இந்த வாரம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வயதானவர்களுடன் நீங்கள் பழகுங்கள். அவர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் படிப்பனையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, புண்ணிய பலன் நிறைய கிடைக்கும். ஏனென்றால் 12ஆம் வீடு என்பது அது கடந்த ஜென்மத்தை குறிக்கிறது. அதுல சந்திரன் ஆல்மோஸ்ட் வெளியில வந்துட்டார். அவர் சந்திரன் அங்கிருந்து சனியோட ரொம்ப பக்கத்துல இல்லாம தூரமாக இருக்கும் பொழுது அது புனர்பூ யோகமாக உங்களுக்கு ஒரு நல்ல டேர்ம்ஸை கொடுக்கக்கூடிய, அதாவது சொத்துகள் கிடைப்பதற்கு வித்திடக்கூடிய வகையிலும் கூட இருக்கிறது அப்படிங்கிறதா அதனுடைய உண்மை. அதனால அன்னைக்கு மட்டும் அப்படியே பயன்படுத்துங்கள். அடுத்த நாள்ல இருந்து எல்லா முடிவுகளையும் தொழில் ரீதியான, வீட்டில் இருப்பதற்கு உண்டான, அதாவது குடும்பம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட எல்லா முடிவுகளையும் நீங்களே முன்னின்று ஆராய்ந்து எடுங்கள். சகோதர உறவுகளிலும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கிறது. மூத்த சகோதரர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுக்கு கொஞ்சம் தயங்கினாலும் கூட, மற்றபடி உங்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய லக்னத்தை பார்க்க, பிறகு 4 குண்டானவன் உங்களுடைய, அதாவது ராசியிலையும் 2ஆம் இடத்தில் இருக்க பண வரவு மிக்க ஒரு வாரமாகவும் ஆற்றல் மிகுந்த வாரமாகவும், பிறகு ஷேர் மார்க்கெட்ல ஞாயிறு தவிர மீது அத்தனை நாட்களும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். ஆரோக்கியத்தை மேலே உயர்த்தக்கூடிய ஒரு வாரம். ஆனா நண்பர்களுக்கு இடையில் சில சமயம் ஒரு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். நீங்க ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக, ஒரு உத்வேகத்துடன், அதாவது மிகுந்த வேகத்துடன் ஆபீஸ்ல இருக்க வேண்டாம். அமைதியாக இருங்கள். ஏனென்றால் சூரியனும் செவ்வாயும் கிட்டத்தட்ட ஒரு 3 டிகிரியில வித்தியாசப்படுகிறார்கள். சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் அந்த பக்கம் 3 டிகிரியில் இருக்கிறார். அப்படிங்கும்போது 6க்கு உண்டானவன் பகைமை வளருவதற்கு காரணமாக அமையும். ஆனா இதே காம்பினேஷன் ஏற்கனவே இருந்த பகையை தீர்ப்பதற்கு காரணமாக அமையும். அதனால கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்கெல்லாம் நீங்க முன்னின்று எடுத்து செல்லலாம். உங்களுடைய கவனக்குறைவு உங்களுடைய வேலையினுடைய அந்த புலவை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஏனென்றால் 5ஆம் இடத்துல கேத்து உட்கார்ந்து இருக்கார், அவரை செவ்வாய் பார்க்கிறாருனாக்கா எங்கேயாவது நம்முடைய கவனக்குறைவினால் பிழைகள் ஏற்பட்டு அந்த பிழையினால் நமக்கு நம்முடைய காரியங்கள் தாமதம் ஆகலாம் என்பதனால் செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு முருகனுடைய வழிபாடு மிக 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 நன்மையை கொடுக்கும். இந்த வாரம் வரக்கூடிய இந்த முகூர்த்த நாள்ல புதன்கிழமை என்று நீங்கள் மகாவிஷ்ணுனுடைய கோயிலுக்கு சென்று
தாயாரையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடுங்கள், பெருமாளை வழிபடுங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நன்மை நடக்கும். இந்த வாரம் வந்து நிறைய பேருக்கு வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உண்டாவதும், பிறகு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் ஏற்படுவதும், வெளியூர்ல வந்து ரொம்ப தடுமாறிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டவர்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை கிடைப்பதும், பிறகு வேலையில் வந்து ப்ரமோஷன் கிடைப்பதும். வேலையை விடலாம் அப்படின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு திங்கட்கிழமை நீங்க பேப்பரை போடலாம். என்ன சுவாமிகளை இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா தாராளமா பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்கிறது. உங்களுடைய ஆற்றல் வந்து மற்றவர்களை டிஸ்டர்ப் இல்லாம எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அதாவது நீங்க ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பிக்கும் போது தடால் அடியா எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. மெல்ல மெல்ல மெல்ல, அதாவது மற்றவர்களுக்கு வந்து முகம் சுளிக்காத அளவுக்கு அவர்களோட இயந்து காரியம் செய்தால் இந்த வாரம் வெற்றி உங்களுது. இந்த வெற்றி இந்த வருஷம் முழுவதும் போகும். அந்த அளவுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்கிறது. இங்க ஆறுக்குண்டானவன் 10ஆம் இடத்துல இருந்தாலே வெற்றி தான். ஆனா அவர்கள் வந்து, அதாவது செவ்வாயும் அங்க இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு அமைப்பா இருக்கிறது. காதலிலும் வெற்றி கிடைக்கும். காதலில் வந்து வீடுகளில் வந்து ஒரு எதிர்ப்பு இருந்தாலும் அந்த எதிர்ப்பு எல்லாம் மறைஞ்சிடும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ல வேலை செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். விருப்பிடத்துல நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்துலையும் உங்களுடைய வீட்டு நிமித்தமான இடங்கள், சொந்தக்காரர்களுடன் சண்டை அல்லது பங்கு பிரிப்பதில் உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். மேட ராசிக்காரர்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான வாரம். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு நான் வந்து கடந்த வாரம் பாக்கியமான வாரம்னு சொன்னேன். அதுல சில பிரச்சனைகள் இருந்து கடைசி 3 நாட்கள் கொஞ்சம் சரியில்லாம இருந்தது. அந்த குறை இப்பொழுது நீங்குகிறது. அந்த பாக்கியமான வாரம் என்பது கண்டினியூ ஆகிறது. அரசாங்கத்தினுடைய வேலைகள் எது நிலுவையில் இருந்தாலும் அது வந்து சீக்கிரமா ஸ்பீடப் ஆயிடும். உங்களுடைய நிலங்களிலோ சொத்துக்களிலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெகுவாக குறைந்து தீர்ந்து விடும். வீடு விற்கவே முடியல அல்லது வந்து ஏதாவது ஒரு விஷயம், ஈவன் வண்டி 2 வீலர் கூட விற்க முடியலன்னா நல்ல ரேட்டுக்கு போகும். லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுல நீங்க வந்து புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாளை தேர்ந்தெடுக்கலாம். கம்யூனிகேஷன் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல வரப்பிரசாதமான வாரம். ஷேர் மார்க்கெட் வந்து இந்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம், கவலை கிடையாது. சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், மூத்த சகோதரர்கள்கிட்ட. ஆனா இளைய சகோதரத்துக்கு உங்களால் நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு, அவர்களாலும் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு. அம்மாவனுடைய ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமப்படும், அதுக்கப்புறம் சரியாப்படும். உங்களுடைய மன ஆரோக்கியம் வெகுவாக சீர்மைப்படும். உங்களுடைய வாக்கினுடைய வன்மை கூடும், உங்களுடைய செல்வாக்கு கூடும். பிசினஸ் செய்பவர்களுக்கு தவறான முடிவுகள் எடுத்து அதனால ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து இப்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு உண்டான ஒரு முடிவுகளாக இருக்கும். தூக்கம் கம்மியாக இருக்கும். பிசினஸ் நிமித்தமான நிறைய சிந்தனைகள் இருக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை வந்து கொஞ்சம் வந்து மனசை சங்கடப்படுத்திட்டு தான் இருக்கும். அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உங்களுடைய ஜாப்லையும் உங்களுடைய பிசினஸ்லையும் கவனத்தை செலுத்த வேண்டும். சரி, மகா கணபதியினுடைய வழிபாடு, பைரவருடைய வழிபாடு இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். காதல் விவகாரங்களில் கண்டிப்பாக வெற்றி உண்டு. பிறகு நண்பர்களிடமிருந்த பிரச்சனைகளும் வெகுவாக குறைந்து விடும். உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் வந்து கிட்டத்தட்ட நில் அப்படிங்கிற மாதிரி முழுமையாக தீர்ந்து அந்யோன்யம் கூடக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தை வரம், அதாவது இந்த வாரம் ஒரு குழந்தை அமைந்தது அப்படின்னாக்கா பெண் குழந்தையாக வரக்கூடிய பாக்கியம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை லக்ஷ்மியாக பிறப்பாள் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. பார்ட்னர்ஷிப்ல வந்து இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் பணக்குகள் நீங்கும். புதிதாக பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணக்கூடிய ஒரு வாரம் இது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இதெல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரோடுகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பத்திரமாக இருக்க வேண்டும். ஏன்னா ரோடுகளில் இன்னும் கூட வந்து செவ்வாய் அப்படிங்கிற அந்த ஒரு கிரகமும் சுக்கிரனும் ஒரு வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது, அந்த சுக்கிரன் வந்து ராகுவுக்கும் புதனுக்கும் நடுவில் இருக்கிறது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரோடுகளில் வந்து சாகசம் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேத்து, அவர் வந்து பூர்வ பால்குனி, அதாவது வந்து பூரத்தில் தான் உட்கார்ந்துருக்கார். சுக்கிரனுடைய அமைப்பு, அதுவும் இல்லாமல் செவ்வாயினுடைய பார்வை, இதெல்லாம் வந்து என்ன, ரோடுகளில் சாகசம் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஜிம்னாஸ்டிக்கு ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் ஒரு நிதானமான ஒரு அவேர்னஸோட, அதாவது கவனத்தை எங்கேயோ வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஈடுபடக்கூடாது. இது ஒன்று, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு ஆஃபீஸில் வந்து ஒரு சுப்பீரியர் கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் கிட்ட ஜாக்கிரதையாக பேச வேண்டும். கௌரவமான பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. பிஸ்னஸில் வந்து எல்லா விதமான பிஸ்னஸ், முக்கியமாக
அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. உங்களுடைய ஆளுமையானது கூடும். பிசினஸ்ல சுக்கிரன் ரிலேட்டட், புதன் ரிலேட்டட், அதாவது ஐடி செக்டர்ல இருப்பவர்கள், பேங்க் செக்டர்ல இருப்பவர்கள், பிறகு மால் வைத்து நடத்துபவர்கள், டாக்டர்ஸ், ஈவன் டாக்டர்ஸ்னா சர்ஜன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு இது ஒரு நல்ல டைம். நீதிபதியாகவும் வழக்கு விவகாரத்தில் அது பப்ளிக் ப்ராசிக்யூட்டராகவும் இருப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டிவான ஒரு அமைப்பு. மேலும் லாயர்ஸுக்கு ஜென்ரலாகவே இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரம் தான். முதல்ல ஞாயிற்றுக்கிழமை, அதுதான் இப்போ கோர்ட் பாய்காட் போயிட்டு இருந்தது கடந்த பல வாரங்களாக. இந்த வாரம் அது முடிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இது போயிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு நல்ல முடிவானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. என்னதான் பிசினஸ்ல ஒரு நல்ல அமைப்பு இருந்தாலும் ராகு அங்க இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸான மைண்ட் இருக்கத்தான் செய்யும். அந்த ரெஸ்ட்லெஸ் மைண்ட் குறைய வேண்டும் அப்படின்னாக்கா நீங்க அம்பிகையினுடைய வழிபாடு அல்லது நரசிம்மருடைய வழிபாடு செய்ய வேண்டும். அது உங்களுக்கு நிறைய விஷயங்களை நன்மையை கொடுக்கும். கடன் தொல்லை தீருகிறது. வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், அது கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். ஆக ஒரு பாக்கியமான வாரமாக இந்த வாரமும் தொடர்கிறது. உங்களுக்கு நல்ல பலன்கள். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. எதுல நல்லதாகும் அப்படின்னாக்கா திருமணம் உடனே நடக்கும், அங்க வரன் கிடைக்கும் 1, வேலைகள் இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் 2, இங்க அதாவது நம்மளுடைய பிறந்த ஊருக்கு வர வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு. உங்களுடைய ஊருக்கு நீங்கள் அதாவது இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு நல்ல ஏற்ற அமைப்பாகத்தான் இருக்கிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல வாரமே. ஆமா, மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு கடந்த வாரத்தினுடைய அதே மாதிரியான பலன்கள் தொடர்கின்றன. திடீர்னு நல்லது நடக்கிறது, திடீர்னு நடக்கிறதே ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற புரியாத புதிர்மை கண்டிப்பாக தொடர்கிறது. ஆனால் இதுல ஒரு நன்மை என்ன அப்படின்னா, சந்திரன் ராகுவையும் சனியும் தாண்டி வழியில வந்துட்டார். அப்படிங்கிறதுனால நீங்க எல்லா நிகழ்வும் கடந்த வாரம் நிகழ்ந்ததெல்லாம் கொஞ்சம் புரியாம இருந்ததெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பல விதத்துல நன்மை ஏற்படும். ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் வாகனங்கள் ஓட்டுவதில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். திருமணம் என்பது நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு. பெண்களுக்கு திருமணம் அமைந்து அவர்கள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் கண்டிப்பாக தெரிகிறது. அதுவும் பப்ளிக் எக்ஸாம் அதுக்கு படிக்கக்கூடிய அவர்களுக்கு இருந்த தடைகள் நீங்கி பயம் நீங்கி கொஞ்சம் ஒரு நல்லபடியான ஒரு அமைப்பு வருகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நிலத்தில் இருந்த பிரச்சனைகளும் வீடுகளில் சொத்துகளில் இருந்த பிரச்சனைகளும் பகைமையும் தீரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. கோர்ட்டுக்கு வெளியிலேயே எல்லாரும் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. பிறகு தேவையில்லாத பழியை ஏற்றுக்கொண்டு தெரிந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த பழியை நீங்கி அவர்கள் தன்னை ஒரு ஒரு என்ன சொல்றது ஜெயித்தவனாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. புதிய நட்புகள் பல இருக்கிறது. உறவுகள், திருமண உறவுகள் இருந்த பிரச்சனை நீங்கி திருமணம் என்பது உடனே, அதாவது நிறைய பேருக்கு வெகு நாட்களாக திருமணம் நடக்காம இருந்து இப்ப டக்குன்னு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் சில பேருக்கு வாழ்க்கையே கசப்பாகிய டைவர்ஸ் வாங்கிடலாமா அப்படிங்கிறவர்களுக்கு இந்த வாரம் பெரிய தீர்வாக அமையக்கூடிய வாரம் முடிவாயிடும். அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை நான் பார்க்கின்றேன். நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாரை பற்றியும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. அதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் சனி சந்திரனோட இருந்து இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகும் கூட சந்திரன் 12ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். அப்படிங்கும் போது எல்லாம் பேக் ஃபயர் ஆயிடும். நம்ம பேசினதே நமக்கு பேக் ஃபயர் ஆயிடும். அதாவது ஒருத்தர் நம்மளுடைய நண்பர் அவர்கிட்ட போய் எனிமையை பத்தி பேசினாலும் இவர்கிட்ட இருந்து எப்படியாவது அவருக்கு தகவல் போகும். அதனாலதான் பிரச்சனை. 8ஆம் இடம் என்பது இந்த மாதிரி சூழ்ச்சிகள் நிறைந்த இடம். அதே போன்று திடீரென்று நன்மையும் திடீரென்று தீமையும் நடக்கக்கூடிய இடம்தான். ஆனால் தீமைகள் அவ்வளவாக இல்லை. ஏன்னா லக்னாதிபதி இங்க இருக்கிறார், அவர் நண்பனுடைய இடத்துலதான் இருக்கிறார். அப்படிங்கும்போது அவருக்கு சூரியனும் நண்பர் தான். ஆனால் அந்த லக்னாதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ஆகிய இத்தனை பேரோடையும் இருக்கிறது தான் நம்ம உறவுகள்ல நம்முடைய பேச்சு வழக்குகள்ல ஜாக்கிரதையா இருக்கும். யாருக்கும் கெடுதி நினைக்கலன்னாலும் கெடுதி பேசவும் கூடாது, கமெண்ட் அடிக்கவும் கூடாது. இதுல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். பிறகு ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருந்தால் நல்லபடியாகவே ஒரு பலன்கள் வரக்கூடிய அமைப்பு. வேலை கிடைக்காதவர்களுக்கு கொஞ்சம் தூரமாக நினைச்சு பாருங்க, கண்டிப்பாக வேலைகள் கிடைச்சிடும். அப்புறம்
உடல்நிலையில நல்ல ஒரு வித்தியாசம் கிடைக்கும், மாற்றம் கிடைக்கும். வைத்தியத்தை கொஞ்சம் மாற்றி பார்க்க வேண்டும். ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து மேக்சிமம் என்ன அப்படின்னா, வயிற்றுல பிரச்சனை இருக்கும், யூரினேஷன்ல பிரச்சனைகள் இருக்கும், அல்லது ஆசன வாய்களில் பிரச்சனைகள். இது எல்லாமே ஒரு ரெமெடி, ஒரு ஆயுர்வேதத்துக்கு மாற்றுவதோ, அல்லது வந்து நீங்க வந்து அக்குப்ரெஷருக்கு போறதோ, அல்லது ஈவன் ஹோமியோக்கு போறதோ, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்கும். சனி வந்து 10ஆம் இடத்துல இருந்து அவர் 4ஆம் இடத்தையும் பிறகு வந்து 7ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆயுர்வேதிக்லேயும் நல்ல ரெமெடி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காதல் விவகாரங்களில் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கிறது, அதனால அதை வந்து இப்போதைக்கு நம்ம அதை டச் பண்ணாம இருக்கிறது நல்லது. நண்பர்களுக்கு இடையில இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, திருமணத்திலேயே நல்ல ஒரு அமைப்பு ஏற்பட்டுரும். சகோதர உறவுகள்ல இளைய சகோதர உறவுகிட்ட ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம், ஏமாற்றம் மிஞ்சும். கொஞ்சம் சொத்து தகராறுகள்ல கொஞ்சம் அதிருப்தியானது தொடர்கிறது. இருந்தாலும் அதுக்காக நீங்க சண்டியினுடைய பிரார்த்தனைகளை பண்ணுவது உங்களுக்கு சால சிறந்தது. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சு, அதை சொல்லுங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டீல் பண்ணுறதாகட்டும், லேண்டு டீல் பண்ணுறதாகட்டும், உங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் எவனாவது வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா எல்லாமே ஓரளவுக்கு விலகும். ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் முக்கியமாக வழிபட வேண்டியது நரசிம்மமூர்த்தி, லக்ஷ்மி நரசிம்மமூர்த்தி. அதாவது சௌமியமா உட்கார்ந்துருப்பார் லக்ஷ்மி நரசிம்மர். அது வந்து உங்களுக்கு நிறைய வெளியில வந்து ரோடுகள்லையும் அல்லது நீங்கள் வெளியில போகும்போது ஏற்படக்கூடிய அன்னெசசரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பாக அமையும். அதாவது உங்களுடைய ரகசியமான விஷயங்கள், அதாவது ரகசியமான விஷயங்கள்னா இப்ப யாருக்கிட்டையும் ரகசியம்ங்கிறது பெருசெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல வந்து புதையலுங்கிறது பெரிய ரகசியம். ஆனா இந்த காலத்துல நம்முடைய பர்சனல் மேட்டர் எல்லாம் போய் யாரோ நண்பன்னு சொல்லி அதுதான் பிரச்சனையாகும். அது வந்து பிரச்சனையாகும், அஃபீஷியல் திங் பிரச்சனையாகும். அதனால அமைதியாக உங்களுடைய சாதனையில் நீங்கள் ஈடுபடுங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் மற்ற மக்களுக்கு. கோயிலுக்கு போனோமா அமைதியா உங்களுக்குள்ள நீங்க அந்த டேட்டியோட பேசுங்க. ஏனென்றால் 8ஆம் இடம் என்பது வரத்தை தரக்கூடிய இடமே திடீர்னு. அதனால தெய்வானுகிரகம் கிடைக்கக்கூடிய இடம். இதை நீங்க பயன்படுத்துங்க. இந்த வாரத்துல மிதுன ராசி அன்பர்களுக்கு குழந்தை பிறந்ததுனாக்கா சிவபெருமானுக்கும் லக்ஷ்மி நரசிம்மருக்கும் அபிஷேகத்துக்கு கொடுங்க, எல்லா தோஷமும் நீங்கும். கடன் விவகாரங்கள், கடனை வாங்காதீர்கள், ஆனால் கடன் தீர்ப்பதற்குண்டான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பாசிட்டிவா இருங்க. அதாவது இந்த 8ஆம் இடம் மகர ராசி உங்களுக்கு வந்து எவ்வளவு நெகட்டிவோ அவ்வளவு பாசிட்டிவும் கூட. ஏன்னா 8க்குண்டானும் 10ஆம் இடம் உபசய ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அதனால நீங்க பாசிட்டிவா உங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். எழுந்த உடனே இன்னைக்கு நான் நல்லா இருக்க போறேன், நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைங்க. இது வந்து ஒரு ஆசீர்வாதம் மாதிரி. உங்களுக்கு நீங்களே ஆசீர்வாதம் செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக பாசிட்டிவாக விஷயங்கள் நடக்கும். வெற்றி உங்களது. கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து உங்களுடைய பேச்சின் மூலமாக பல விஷயங்கள் சாதித்துக் கொள்ளலாம். அது எப்படி சுவாமிகளே? 2ஆம் இடத்துல கேத்து இருக்கிறத நான் எப்படின்னாக்கா 2க்குண்டானவன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனால் ஒண்ணு, வாகனங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் உயர்ந்த இடங்களில் போகும்போது அல்லது வந்து பூமி கீழே கிணறு அல்லது வந்து ஆழ்துணை கிணறு இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடும் பொழுது, பாதாள சாக்கடைகளில் ஈடுபடும் பொழுது, முதல் மாடியிலிருந்து அதாவது முதல் மாடியோ 2ஆம் மாடிகள்ல இருந்து கீழே வந்து பார்க்கும் பொழுதோ அல்லது அது மேல திண்ணை மேல உட்காந்துட்டு அந்த என்ன சொல்றது ஃபென்ஸ் மேல எல்லாம் உட்காந்துட்டு அதெல்லாம் பண்ணாம இருக்கும். அதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. செவ்வாய் வந்து ஆக்சுவலி சொல்ல போனா இந்த ஜாதகத்துக்கு வந்து நல்லவர் தான். இப்போ வந்து உச்சமாகத்தான் இருக்கிறார். நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எங்கே அப்படின்னா உங்களுடைய டே டு டே லைஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, உங்களுடைய சேர், உங்களுடைய இருக்கை அப்படிதான் சொல்லணும். அது வந்து ஆஃபீஸாக இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸ் பிளேசஸாக இருக்கலாம். நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுபவர்களாக இருந்தால் உங்களுடைய அஃபீஷியல் பிளேஸ்ல அங்க இருந்துருங்க. வீட்டுல இருந்து கிளம்பி டக்குன்னு அங்க போயிடுங்க. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அங்க நிறைய ஆற்றலுடன் பல முடிவுகள் உங்களுக்கு எடுக்க முடியும். 6க்குண்டானவன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். எல்லா கான்டாக்ட்ஸையும் யூஸ் பண்ணுங்க. 7ஆம் இடம் என்பது மெயினா வந்து PR. ஆமா, முதல்ல வந்து நம்ம வாழ்க்கை துணையை நம்ம குறிக்கிறோம், அடுத்தது வந்து நண்பர்களை குறிக்கிறது, அப்புறம் ஆஃபீஸை குறிக்கிறது, எங்க நீங்க வந்து வேலை செய்கிறீர்களோ அந்த இடத்தை குறிக்கிறது, அதுக்கப்புறம் கான்டாக்ட்ஸ். அதனால நிறைய பேர்கிட்ட பேசுங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்ததா, பழைய ஃப்ரெண்டா, அது சம்பந்தப்பட்ட ஃபீல்டா, எல்லாருக்கிட்டையும் வந்து விஷயத்தை கிரகணம் பண்ணுங்க, அதாவது ரிசீவ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல முடிவுகள் எடுக்கும். ஏனென்றால் ராகு 8ஆம் இடத்துல கொஞ்சம் பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறார் கடகராசி அன்பர்களுக்கு. எல்லா விஷயத்திலையும் திருமணம் நடக்கலைன்னா எனக்கு கல்யாணமே ஆகாதோங்கிற பயம், குழந்தை இல்லைன்னா எனக்கு குழந்தையே இல்லாம போயிடுமோன்னு பயம், வேலை இல்லைன்னா நான் இப்படியே வெட்டியா போயிடுவேணும் அப்படிங்கிற பயம்,
இந்த மாதிரியான பயங்களுக்கு ரெமிடியாக ஆற்றலுடன் வேலை செய்யுங்கள். லக்ஷ்மி நாராயணனுடைய வழிபாடு திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கும். திருமண தோஷம் இருப்பவர்கள் இந்த வாரம் வந்து பெருமாள் கோயில், அதாவது ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயில், அது ஸ்ரீரங்கம் போன்று பெரிய கோயிலாக இருக்கலாம் அல்லது சிறிய கோயிலாக இருக்கலாம், நதிக்கரைகளிலோ அல்லது வந்து கால்வாய்கள், அதாவது நீர்நிலைகள், அது வந்து கம்மாயா கூட இருக்கலாம், அந்த கரைகள் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோயில், லக்ஷ்மி நாராயணரோ அல்லது பெருமாள் கோயிலோ அங்க போயிட்டு நீங்கள் வந்து தாமரை மாலை அல்லது ஒரு தாமரை பூ அல்லது துளசி மாலை பெருமாளுக்கு ஒரு கொத்து துளசி கூட சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அந்த திருமண தடையானது கண்டிப்பாக நீக்கும். அப்புறம் விநாயகரை கும்பிடுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் வெளியில போயிடும். வியாதிகள் அத்தனையும் விலகும். இந்த வாரம் வந்து உங்களுடைய சுய முயற்சினால நீங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆக்டிவாக இருங்க. நீங்க நல்லபடியாக எல்லா விஷயத்தையும் முடிப்பீர்கள். இன்னும் கூட நல்லபடியாகத்தான் இருக்கிறது. நான் சொன்ன அந்த உயரம் சமாச்சாரங்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சோதனையான நாள் தான். அது பெருசா நமக்கு தெரியலன்னா கூட அன்றைக்கு நம்ம முடிவெடுப்பது எல்லா விஷயத்தையும் பாதிக்கும். ஏனென்றால் அன்றைக்கு வந்து உங்களுக்கு உத்திரம், அவர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்கு. உத்திர நட்சத்திரக்காரர்கள் வந்து அன்னைக்கு வெளியூர் பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. அல்லது அவர்கள் அன்னைக்கு வந்து ஒரு இன்டர்வியூக்கு போறது வைக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் இன்டர்வியூ இருக்காது, இருந்தாலும் அன்றைக்கு அது சம்பந்தப்பட்ட வேலைகள், அதாவது ஒர்க் சம்பந்தப்பட்ட வேலைகள், பிசினஸ் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் விட்டுட்டா அமைதியாக கோயில் குளத்துக்கு போங்க. அதுதான். மற்றபடி 6ஆம் இடத்துல 4 நல்ல கிரகங்கள் உங்களுக்கு அமைய பெற்றிருக்கின்றன. இது வந்து ஒரு வாய்ப்புகளை கூட்டுவதாகவும் சுய வாய்ப்புகளை நாமே உருவாக்கி கொள்வதற்கும் ரொம்ப 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 உதவிகரமாக இருக்கும். அதாவது வந்து கொஞ்சம் உழைப்பை வந்து நம்ம கூட்டினோம்னாக்கா நமக்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனையுமே வந்து அது தடையை தகர்த்து அது நமக்கு சித்தியாகக்கூடிய வாய்ப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், சொந்தமாக வீடு அமையலையா, இந்த வாரத்துல வந்து நீங்க வந்து முருகனுடைய வழிபாடு பண்ணுங்க, சொந்த வீடு அமையும். எனக்குன்னு சொந்த தொழில் ஏற்படணுமா, சூரியனுடைய வழிபாட்டை பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக சொந்த தொழில் அமையும். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் முழிச்ச உடனே நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி கணபதியினுடைய வழிபாடு பண்ணுங்க. கார்த்தால பிள்ளையார வந்து நினைங்க, ஓம் கம் கணபதையே நமக அப்படின்னு. சாயங்காலம் அம்பாளை நினைங்கள், ஓம் ஐம் மகாசக்தியே நமக. ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து இதை சொல்லிக்கிட்டே வாங்க. இந்த வாரம் வந்து நிறைய ஒண்டர்ஸ் நடக்கும். தனக்கு கீழே இருக்கக்கூடிய வேலைக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. இந்த வாரம் அத்தனை காரியங்களும் அதுவா நடக்கும். அவர்கள் நடத்தி கொடுக்கலனால அவர்களுக்கு டீ வாங்கி கொடுக்கலாம். அல்லது ரோட்ல போகும்போது இந்த ரோட்ல இந்த பூவெல்லாம் வந்து அந்த பூச்செடியெல்லாம் வந்து கிளீன் பண்ணி கொண்டு இருப்பார்கள். களை செடிகள், பூச்செடியெல்லாம் கட் பண்ணிட்டு, அதுவும் ஹைவேஸ்ல அவர்களுக்கு நிறுத்தி ஏதாவது வந்து உணவு தின்பண்டங்கள் கொடுக்கலாம். அல்லது வந்து டீ வாங்குறதுக்கு ஏதாவது செலவு கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்க. 6ஆம் இடம் என்பது வேலைக்காரர்களை குறிக்கிறது. அதே போன்று 8ஆம் இடம் என்பது அதாவது நமக்கு நம்ம நேரடியாக இல்லாமல் கொஞ்சம் நமக்கு வேலை செய்யக்கூடிய மற்றவர்களையும் குறிக்கிறது. இப்போ நம்ம போய் அரிசி வாங்கிட்டு வரோம் கடையில், நம்ம பணத்தை கொடுத்துதான் வாங்கிட்டு வரோம். ஆனா அந்த அரிசி வந்து மூட்டையை விவசாயம் பண்ணவங்க, வியாபாரம் பண்ணவங்கள விட்டுருங்க, அந்த மூட்டையை தூக்கி வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களை 8ஆம் இடம் குறிக்கிறது. அப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு எல்லாம் வந்து நம்ம உதவி பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். 6ஆம் இடம் என்பது ஒரு வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறதுனால உங்களுக்கு எந்த துறையில இருந்தாலும் சரி, மருத்துவ துறையில இருந்தாலும் சரி, அல்லது வந்து கம்ப்யூட்டர் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அல்லது இன்ஜினியரிங் சார்ந்ததாக இருந்தாலும், மெக்கானிக்காக இருந்தாலும் சரி, அல்லது காஸ்மெட்டிக்ஸ் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் சர்ஜன், டாக்டர்ஸ், மெடிக்கல் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, கெமிக்கல் சார்ந்ததாக, எல்லா விஷயத்திலையும் வெளிநாடுகளில் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் இந்த வாரம். அதனால இந்த வாரத்தை நம்ம பயன்படுத்தணும். அப்புறம் ஃபினான்ஸ் வைத்து நடத்துபவர்கள், பேங்க் செக்டர்ல இருப்பவர்கள், பிறகு அரசியல்ல வந்து ஆர்பிஐல இருப்பவர்கள், ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருப்பவர்கள், சிஐடி துறையில் இருப்பவர்கள், மிலிட்ரியில இருப்பவர்கள், இந்த மாதிரி அஃபீஷியல்ஸ் எல்லாருக்குமே நல்ல ஒரு சேலஞ்சான ஒரு ஜாப் கிடைத்து அதுல சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சாதிக்க துடிக்கிறோம் அப்படிங்கிறோம் இல்லையா, அது இதுதான். ஆனா கேத்துவனுடைய அமைப்புனால, கேத்து தலையில உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு அமைதி இல்லாம திங்கிங் வந்து ரொம்ப திங்கிங் இருக்கும். சம்டைம்ஸ் விரக்தி ஆயிடும். எல்லாம் பண்ணுவோம், ஆனா மனசுல ஒரு ஜாய் இருக்காது, ஒரு மகிழ்ச்சி இருக்காது. அந்த மகிழ்ச்சியை வந்து நாம தான் உண்டாக்கிக்கணும். அதுதான் சிம்மராசிக்காரர்களுக்கு.
காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதனால காதல் விவகாரங்கள் இந்த வாரம் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள இன்னும் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையான பேச்சு வழக்குகள் இருக்க வேண்டும். எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கு. நீங்க படிப்பு தான் உங்களுக்கு முக்கியம். ஆமா, படிப்பை வச்சுக்கிட்டே கற்பனையும் பண்ணிட்டு இருந்தா படிக்க முடியாது. அதனால முக்கியமாக +2 மாணவர்கள் 10th மாணவர்கள்லாம் கொஞ்சம் மனதை ஒருமுகப்படுத்தி கண்டிப்பாக படிப்பில் கவனத்தை செலுத்துங்கள். பிள்ளையார் தான் அதுக்கு. கணபதி, ஓம் கம் கணபதியே நமஹ அப்படிங்கிறத காலையில் எழுந்த உடனே ஒரு 11 தடவை, குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் 108 தடவை சொல்லிட்டு உங்களுடைய காலை கடன்களை முடிச்சுட்டு படிக்க உட்காருங்கள். இந்த வாரம் வந்து கேத்து வந்து ஆக்சுவலி சிம்மத்துல நல்ல வேலை தான் பண்ணுவார். அவர் பூர்வ பால்குனியில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது அது சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரனுடைய நட்சத்திரம் 10க்கும் 3க்கும் உண்டான முயற்சி. அந்த 3ஆம் இடம்னாலே முயற்சி. அப்போ கேத்து வந்து உங்களுடைய முயற்சிக்கு கண்டிப்பாக பலனை கொடுப்பார். அதுக்கேற்றவார் போல 6ஆம் இடத்துல மகரத்துல செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறார். செவ்வாய் உங்களுக்கு ராஜயோகாதிபதி. உங்களுடைய முயற்சி, மேலும் விளையாட்டு துறையில் நிறைய சாதிக்கலாம். உங்களுக்கு எல்லா விஷயம் கிடைக்கும். இன்டர்வியூக்கு போகலாம். நிறைய வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பிசினஸ் மேனுக்கு நீங்க புதுசா எதையும் பெருசா பிளான் பண்ணாதீங்க. ஆனா உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவர்களோட உறவு, அதாவது உங்களுக்கு கீழே இருப்பவர்கள், உங்களுடைய மேல இருப்பவர்கள், அந்த உறவுகளை செம்மைப்படுத்துவதற்கு ஏதாவது செய்யுங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு பயன்படுத்துங்க, ஒரு பார்ட்டியை அதுக்கு பயன்படுத்துங்க. அந்த மாதிரி பண்ணினீங்கன்னாக்கா கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் எல்லா விதத்திலும் வலிமையாக இருப்பார்கள். குறிப்பாக சட்டச்சிக்கல் இருக்கிறதா உங்களுக்கு நரசிம்ம மூர்த்தியை போய் பார்த்துட்டு வாங்க. அல்லது பிரத்யங்கரா, எங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் பிரத்யங்கரா கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. இந்த முறை உங்களுடைய ஜாதகம் கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரும். நோய், தீராத நோய் இருக்கிறதா, அது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தீராத நோய் இருக்கிறதா, நீங்க உண்மையிலுமே அம்மன், மாரியம்மன் கோயில், கருமாரியம்மன் கோயில், அதுக்கு டெய்லியும் போங்க. செவ்வாய்க்கிழமை முக்கியமாக போங்கள், உங்களுக்கு தீரும். இந்த வாரம் வந்து பல விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து சோதனையை சாதனையாக மாற்ற முடியும். குரு ஏற்றத்தை கொடுப்பார். ஷேர் மார்க்கெட்ல இந்த வாரம் கொஞ்சம் அமைதியாக இருங்கள். மற்றபடி வரன் பார்க்க போவது அப்படிங்கும்போது மகாலட்சுமியை மனசுல நினைச்சுக்கிட்டு ஓம் ஐம் மகாலட்சுமியை நமஹா அப்படிங்கிற அந்த ஜபத்தை வந்து சொல்லிக்கொண்டே போங்க. இன்னும் கூட வந்து உங்களுடைய ஒர்க் நிமித்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த ஒரு அஃபீஷியலா ஒரு நிம்மதியின்மை இருக்கிறதா, நீங்க வந்து பெரிய பிள்ளையார், அதாவது கணபதியினுடைய கோயில போய் உட்காந்துக்குங்க. ஓம் கம் கணபதியே நமஹ அப்படிங்கிறத கண்ணை மூடி சொல்லிட்டே இருங்க. பிறகு கண்டிப்பாக அதிசயங்கள் நிகழும். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து முதல் நாள் கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் நட்புக்குள்ளேயும், அது ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால நம்ம அஃபீஷியலா போக மாட்டோம். இருந்தாலும் ஒர்க்க சம்பந்த விஷயங்கள்ல முடிவெடுக்க வேண்டாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த முறை வந்து சந்திராஷ்டமும் நிறைய இருக்கு. அதாவது ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு திங்கட்கிழமையும், சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமையும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன்கிழமையுமாக சந்திராஷ்டமம் வருகிறது. முதல்ல அதை பார்த்துருவோம். ஹஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் வருகிறதா, கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதுதான் மெயின். நட்புக்குள்ளேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அன்றைக்கு மட்டும் ரொம்ப அதிகமாக பேச்சு வழக்க வேண்டாம். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு அஃபீஷியலாக பெருசாக ஆக்டிவாக இருக்கணும், முடிவெடுக்கணுங்கிறத அப்படியே கொஞ்சம் குறைச்சிருங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதன்கிழமை வருது. நோ அட்வென்ச்சரஸ், நோ டிரைவிங். ஈவன் வந்து டிராவலில் வந்து எங்கேயாவது தூரமாக போகணுமா, ப்ரோக்ராமை மாற்ற முடிஞ்சா மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன் அவ்வளோ விஷயம் டேஞ்சரா அப்படின்னா, ராகு வீணான அலைச்சல். இங்கே போய் 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 காரியம் நடக்காது, அலைச்சல் மிஞ்சும். அதனால அன்னைக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. சரி, மற்ற பலன்கள்லாம் எப்படி? குழந்தைகள் கிட்ட நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும். காதலில் வந்து அதுவே வந்து தன்னால காதல் நிறைவேறும். பிறகு சகோதர உறவுகள்ல வந்து நல்ல ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். பிஸ்னஸ்ல கொஞ்சம் லக்கி நான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். கம்யூனிகேஷன் நல்லபடியாக அமையும். நட்புக்குள்ள கொஞ்சம் ஒரு மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும் நமக்கு அது ஃபேவரபிளாகத்தான் முடியும். எல்லா நன்மைகளும் இருக்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு. இதுல அஃபீஷியலாக இருக்கக்கூடிய IAS, IPS, IFS இந்த மாதிரி இருப்பவர்கள், ஆடிட்டர்ஸ், கவர்மெண்ட்டை சார்ந்து கவர்மெண்ட்டினுடைய அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய லாவை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது அதிர்ஷ்டகரமான வாரம். சொந்தமாக பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமா, இந்த வாரம் சரியான வாரம். தந்தையினுடைய ஆரோக்கியம், உங்களுடைய மெயினா வந்து மன ஆரோக்கியம் வந்து கூடக்கூடிய ஒரு வாரம். அந்த சந்திராஷ்டம நாட்களை மட்டும் நீங்க கவனம் வைத்து கொண்டால் போதும். வெளிநாடுகளில் நல்ல நல்ல பலன்களை அடையக்கூடிய ஒரு வாரம் அது.
வெளிநாடுகளில் வந்து உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் குயிக்காக நடக்கும். லவ் வந்து அதுவா தன்னால் நடக்கும்னு சொல்லிட்டேன். அது வெளிநாடுகள்லையும் அதிகமாக ஒரு அமைப்பு, நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய அமைப்பு, குழந்தை வரம் இந்த வாரத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கிறது. சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா மேஷம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு எதிரியினுடைய ஒரு ராசி. அவர் வந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனா அதுல மட்டும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதாவது அந்த சந்திராஷ்டம நாட்களை தவிர மற்ற நாட்கள்ல ஆக்டிவாக நல்லபடியா பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே லாபம் இருக்கிறது. குருவனுடைய அனுகிரகத்தினால வெற்றிகள் கிடைக்கக்கூடிய விளையாட்டுத் துறையில், இன்ஜினியரிங் துறையில், பிறகு கெமிஸ்ட்ரி, அதாவது சயின்டிஸ்டாக இருப்பவர்கள், அந்த கெமிக்கல் வியாபாரம் பண்ணுபவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது. சனியினுடைய காரகத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ தான். சனியினுடைய காரகத்துவம் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதாவது வந்து அது கல்குவாரியாக இருக்கட்டும், இரும்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், பிறகு கார்பரேஷன் லெவல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், சிறு சிறு கான்ட்ராக்ட், பிறகு ஆயில் அண்ட் கேஸ், எண்ணெய்கள், இந்த மாதிரில கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இந்த வாரத்துல வியாபாரத்துக்கு பஞ்சம் இல்லை, லாபத்துக்கு பஞ்சம் இல்லை. கொஞ்சம் அதாவது சூதாட்டம் அல்லது உட்கார்ந்துக்கிட்டே பணம் சம்பாதிக்கக்கூடிய நம்ம ஷேர் மார்க்கெட்டு, இதுலெல்லாம் கொஞ்சம் நம்ம அதாவது மானிட்டரை பார்த்து நமக்கு பிசினஸ், அதாவது எவ்வளவு புள்ளி விவரங்கள், இதெல்லாம் கொஞ்சம் டவுனாகத்தான் இருக்கிறது, நம்ம பார்த்துக்கணும். ஆனால் இதுவே ட்ரேடிங், மற்ற வியாபாரங்கள், ட்ரேடிங் விஷயத்துல இந்த வாரம் நல்ல ஒரு கிஃப்டான வாரம் தான் கன்னிராசி அன்பர்களுக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள், அதுவும் வந்து பதவிக்காக படிக்கக்கூடிய, அதாவது வந்து நாட்டை காப்பாற்றுவதற்காகவும் சரி, அதாவது ஆர்மி சம்பந்தப்பட்டது, பிறகு லா சம்பந்தப்பட்டது, எல்லா படிக்கக்கூடிய மக்களுக்கும் இது நன்மையை கொடுக்கக்கூடிய வாரமே. அதனால கன்னிராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பைரவருடைய உபாசனையும், அதே போன்று லக்ஷ்மி நாராயணனுடைய உபாசனையும் மேன்மையை கொடுக்கும். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரமும் உங்களுக்கு சொத்து ரீதியான விஷயங்களுக்கு சித்தி கிடைக்கும். அபிஷியலாக என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு லாபம் கிடைச்சிடும். கோர்ட்டு கேட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் உங்களுக்கு லாபம் கிடைச்சிடும். வீடுகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வீடுகளில் இருந்த சட்ட சிக்கலான பிரச்சனைகள் தீரும். உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து நல்ல ராகுவாக மாறிடுவார். குழந்தை வரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கல்யாண விஷயத்துல, திருமண விஷயத்துல சொந்தத்திலேயே உங்களுக்கு வரணமையும். பெண்களுக்கு வந்து திருமணம் ஆகி சொந்த ஊர்லயே மாப்பிள்ளை கிடைச்சு அங்கேயே இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. கடன் தீர்ப்பதற்குண்டான ஒரு அமைப்பு வருகிறது. அதாவது துலா ராசி அன்பர்களுக்கு வந்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதன்கிழமை வருது இல்லையா, அதுல துலா ராசிக்காரர்களுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, பெண் மாப்பிள்ளை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும், அவ்வளவுதான். அப்புறம் ஆப்போசிட் ஜெண்டரோட கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்கள், துலா ராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமை வர்றதா, அன்றைக்கு வந்து விசாக நட்சத்திரக்காரர்கள் அபிஷியலா எந்த ஒரு கையெழுத்தும் போடாம செக் புக்ல எல்லாம் வந்து கையெழுத்து போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக 1 முறைக்கு 2 முறை பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு சண்டை போடக்கூடாது, யாரோட வாழ்க்கை துணையோட சண்டை போடக்கூடாது, இதுதான் மெயின். அப்புறம் பிரதர்ஸ் கிட்ட, எல்டர் பிரதர்ஸ் கிட்ட பிரச்சனை வச்சுக்க கூடாது அன்றைக்கு விசாக நட்சத்திரக்காரர். மற்றபடி உங்களுக்கு சனியினுடைய ஒரு அமைப்பு, ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் வந்து அமைதியாக மனசை வச்சுக்கிடணும், சண்டை போடக்கூடாது. அதுவும் தனக்கு கீழே இருப்பவர்களோட சண்டை போடக்கூடாது. எங்கேயாவது நம்ம வந்து ஒரு வெளியில போறோம், அதாவது ஒரு மாலுக்கு போறோம், அல்லது பீச்சுக்கு போறோம், அல்லது தியேட்டருக்கு போறோம், அல்லது ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த கீழ்த்தட்டு மக்கள்னு ஒண்ணு கிடையாது, எந்த வேலையும் மட்டம் கிடையாது. ஓகே, என்னுடைய அபிப்பிராயம் பிரகாரம் அவர்கள் அந்த ஒரு அங்க ஒரு சர்வராக இருப்பவர்கள், அது வந்து பீச்சில் வந்து நம்ம ஏதாவது ஷாப் வச்சு அதை வந்து வியாபாரம், அவர்கள்கிட்ட எல்லாம் ரொம்ப டாமினேட் பண்ணி அதை பண்ணாம இருந்தாலே போறோம். மேலும் வந்து பெண் குழந்தை பிறந்தால் இந்த வாரம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுடைய லட்சுமி கட்டாட்சம் தந்தைக்கும் சரி தாய்க்கும் சரி கூடும். துளாராசிக்காரர்கள படிப்புல வந்து இருந்த பிரச்சனைகள், மந்தத்தன்மை குறையும். மாணவர்களுக்கு, பப்ளிக் எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு இந்த வாரம் நல்லா படிச்சுக்குங்க, உங்களுக்கு நல்ல ஃபேவரபிளாக இருக்கிறது. பிறகு ஆடிட்டர்ஸுக்கு ஒரு அமைப்பாக ஒரு நல்ல அமைப்பு. மெடிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடியவர்கள், டாக்டர்ஸுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம். டாக்டர்ஸ் வந்து சில பேர் வந்து நான் தனியாகவே கிளினிக் வைக்கலாமா அப்படிங்கிறவர்களுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய டாக்டர்ஸுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது. எல்லா கிரியேட்டர்ஸுக்கும், யூடியூப் கிரியேட்டர்ஸ் ஆகட்டும் அல்லது ஈவன் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆகட்டும், அவர்களுக்குள்ள வரப்பிரசாதம். அரசியலில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் நிறைய, அவர்களுக்கு வாய்ப்பு வேறு இடத்துல இருந்து வரக்கூடிய அமைப்பு, அவர்கள் அதை பயன்படுத்தலாம்.
ஒரே ஒரு விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா ஃபீல் பண்ணணும். நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை தவறாக எடுத்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம முடிவுகள் நம்மை குறித்து மற்றவர்கள் முடிவு எடுக்கிறது நல்லதா இருக்கும். ஆனா நம்ம ஏனென்றால் ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கனால 5ஆம் இடத்துல கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுதான். அதனால இந்த முறை நீங்கள் சரஸ்வதியினுடைய உபாசனை பண்ணுவது, பிறகு தட்சிணாமூர்த்தியினுடைய உபாசனை பண்ணுவது உங்களுக்கு சால சிறந்தது. எல்லா நன்மைகளும் நீங்கள் ஒன்று விடாமல் அடைவீர்கள். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இந்த வாரமும் முயற்சி திருவினையாக்கும். எல்லா விதத்திலையும் முயலுங்கள். நீங்கள் பல்கலை வல்லுனர் அப்படிங்கிற பட்டத்தை பெறுவீர்கள். எல்லா விதத்திலையும் திறமை உண்டாகும். தொழில் இல்லையா, பல தொழில்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கதான் செய்யும். கடந்த வாரத்திலுமே இருந்தது. குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் ஒரு சங்கடங்கள் இருக்கிறது. படிப்பு விஷயத்துல கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறது. அதுக்காக நீங்க என்ன பண்ணணும், ஹனுமனுடைய உபாசனையை பண்ண வேண்டும். பிறகு முருகனுடைய உபாசனையும் நல்ல சொத்துக்கள் வாங்குற விஷயத்துல உங்களுக்கு கை கொடுக்கும். கடன் தீர்க்கக்கூடிய விஷயத்துல கை கொடுக்கும். அதனால முருகனுடைய உபாசனை ரொம்ப நல்லது. அம்பிகையினுடைய உபாசனை, அதாவது சொத்துக்கள் நிமித்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்கிறது, அதுல ஏதாவது வம்பு வழக்கு லிட்டிகேஷன்ஸ் இருக்கிறதுனாக்கா அது அம்பிகையினுடைய வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு நல்லபடியாக பலனை கொடுக்கும். காதல் விவகாரங்களில் கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலும் இந்த வாரத்தினுடைய இறுதியில் கண்டிப்பாக தீர்கிறது. உறவுகள்ல அம்மாவனுடைய உறவுகளுடைய பிரச்சனையை பார்த்துக்கணும். ஆரோக்கிய நிமித்தமா இது வரைக்கும் மற்ற ராசிகள்லாம் பெருசா இல்லைனாலும் உங்களுக்கு ஆரோக்கிய நிமித்தமான சில விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த மாதிரி அப்படின்னா, உணவு உண்ணக்கூடிய ஆகாரங்களிலும், பிறகு உங்களுடைய நடவடிக்கை, அதாவது கண்டேஜியஸ் சொல்லுவோம் இல்லையா, ஒரு சுத்தமற்ற ஒரு இடத்துல போயிட்டு வர்றது, ஒரு எங்கேயாவது போய் ஒரு பாத்ரூம் வழியில போய் ஒரு பாத்ரூம் போயிட்டு வர்றது, அந்த பெட்ரோல் பங்க்ல இருக்கக்கூடிய பாத்ரூம்ல சரியான ஒரு கிளென்லினஸ் இல்லாம, ஒரு ஹைஜீனிக் இல்லாம, அதனால பிரச்சனைகள் வர்றது. வீட்டுல ரெப்டைல்ஸ், இன்செக்ட்ஸ், அதாவது இந்த பூச்சிகள், புழுக்கள், இந்த மாதிரியான விஷயத்தினால பிரச்சனைகள் வரும். அதனால இந்த வாரம் அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பிறகு பொருள்களை மறந்து போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்புறம் இன்னொரு விஷயத்திலையும் இருக்கிறது, ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம், அதாவது ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு லாபங்கள் கொண்டு இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த வாரம் இருக்க வேண்டும். ஆனால் அடுத்த வாரத்துல உங்களுக்கு குரு நல்ல அமைப்பு கொடுத்து விடுவார். பிறகு சகோதர உறவு இல்லை, இளைய சகோதர உறவு ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் பினான்ஸ் வைத்து நடத்துபவர்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் சங்கடங்கள் தொடர்கின்றன. அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். அந்த பைரவருக்கு நீங்க தயிர் சாதத்தை கொடுத்து கொண்டே வாருங்கள். உங்களுக்கு அந்த பினான்சியல் இருக்கக்கூடிய, அதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய பணம், விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் நிறைய பணம் வெளியில இருக்கு. அதெல்லாம் திரும்ப வர வேண்டும் அப்படின்னா கார்த்தவீர்யார்ஜுனனுடைய வழிபாடு. ஏனென்றால் ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறது. கார்த்தவீர்யார்ஜுனன் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கு. ஒரு ராஜா அவர் தெய்வமாக வழிபடுகிறார்கள். அவருக்கு எத்தனையாயிரமோ கைகள் அப்படின்னு சொல்லுவார்கள். அது யூடியூப்ல போட்டு வச்சு அந்த 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 சுவாமியை அப்படியே பார்த்து அப்படியே மனசில் நிறுத்தி, கடன் எல்லாம் திருப்ப அதாவது என்னுடைய பணம் எல்லாம் திரும்ப வந்துடணும், மெடிடேட் பண்ணுங்க. இந்த வாரம் கண்டிப்பாக நடக்கும். திருமண அமைப்புகள்ல கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் அதில் நல்லபடியாக அமையும். குழந்தை வரத்துல கொஞ்சம் தாமதங்கள் இருந்தாலும் இந்த வாரத்தில் நீங்க குழந்தை வரம்னு சொன்னாலே நீங்க ஒண்ணு பண்ணணும். குருவாயூரப்பனுடைய வழிபாடு, அதுவும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப உகந்தது. இந்த வாரம் அதை நீங்க பண்ணுங்க. மற்றபடி உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே நல்ல வெற்றி அடையக்கூடிய அமைப்பில் இருக்கின்றது. திடீரென்று அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் உணர்வீர்கள். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், மாணவர்களுக்கு கொஞ்சம் சோதனையான வாரம் தான். அதுலயும் ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி, இந்த 2 அந்த பப்ளிக் எக்ஸாம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கு. அதனால நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா படிக்கிறதுல கவனத்தை செலுத்துங்கள். தூக்கம் விடிய விடிய படிக்காம நேரத்தோட தூங்கி விடிந்து, அதாவது ஒரு காலையில ஒரு 5 மணிக்கு எழுந்து படிங்க. அதுதான் ஒரு ஹெல்த்தி ஹேபிட். மற்றபடி பினான்சியலாக கண்டிப்பாக தனுர் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமும், கடன் பிரச்சனையில் நல்ல தீர்வும், உங்களுடைய வாக்குக்கு சொல் வன்மை, அதாவது உங்கள் வாக்குக்கு செல்வாக்கு கிடைப்பதும், திருமணங்கள் உடனடியாக நிகழ்வதும், திருமணத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு தீர்வு கிடைப்பதுமாக இந்த வாரம் ரொம்ப நல்லபடியாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் சொத்துக்கள் டீல் பண்ண விஷயத்துல இந்த வாரத்துல கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. லேண்ட் விஷயத்துல கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. நட்பு விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குகிறது. ஆனால் உங்களுடைய உழைப்புக்கு உண்டான ஊதியம் கொஞ்சம் கம்மியாக கிடைச்சதோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். தூக்கம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் ஆயுர்வேதிக்கு பிரகாரம் உங்களுடைய
உடல்நிலைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சனி வந்து 4ஆம் இடத்துல இருந்தாலே ஆயுர்வேதம் பழமையான வைத்திய முறை. அதே போன்று யோகா, நீங்க நடக்கணும். நிறைய மீனத்துல சனி உட்கார்ந்தாலே தனுராசிக்காரர்கள் நடக்க வேண்டும், நடக்க வேண்டும், நடக்க வேண்டும். மேலும் தனுராசிக்காரர்கள் வந்து இப்ப கொஞ்சம் பேச்சுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா எல்லாருமே நம்ம கிட்ட வந்து வருவார்கள். ஏன் அப்படின்னா 12க்குண்டானவன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். அவரே அதே போல 8க்குண்டானவனும் சரி 2ஆம் இடத்துல இருக்கிறார். பிறகு பாக்யாதிபதியும் பஞ்சமாதிபதி எல்லாருமே இருக்கும்போது எல்லா விதமான மக்களும் உங்களோட வரும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும், அதாவது வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் அது மதிக்கப்படும், அது வந்து பெருசாக பேசப்படும். அப்படிங்கும்போது இந்த வாரம் நாம் நீட்டா பேசினா அது நமக்கு வெற்றிக்குண்டான வித்தாக அமையும். அதனால உங்களுடைய சொல் என்பது ஒரு பெரிய மேஜிக், அதை நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். சனி வந்து லக்னத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் அந்த சுய மதிப்பீடுல கொஞ்சம் நம்ம தடுமாறிக்கிட்டே இருப்போம். அதுவும் இந்த வாரம் தொடர்கிறது. பிசினஸ் மேனுக்கு முடிவுகள் எடுக்கும்போது கான்ஃபிடென்ட்டா இல்லைன்னா முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஏன்னா முடிவுகள் எடுத்து மாட்டிக்கிடுவோமோ அப்படிங்கிற பயம் இருக்கும்போது அதற்கேற்ற ஆலோசகர்களை ஆலோசித்து முடிவெடுங்கள். ஆனாலும் வாய்ப்புகள் வீடு தேடி வரும். வேலை வாய்ப்புகள் வரும். வெளிநாடுகளில் வந்து வேலை வாய்ப்புகள், வேறு வேலை, நல்ல வேலை கிடைப்பதற்கு அமைப்பு உண்டு. இங்க சொந்த ஊர்லேயே வந்து நான் வந்து விவசாயம் எல்லாம் நடத்துறேன் அப்படிங்கிறவர்களுக்கு நல்ல லாபம். இரும்பு வேலை செய்பவர்கள், விவசாயம் செய்பவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், சுயநலம் இல்லாமல் வந்து ஆர்மியிலையும், அதாவது இந்தியனுடைய பாதுகாப்பு துறையில் இருப்பவர்கள், போலீஸ், இவர்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு ஆரம்பம். இந்த வாரம் வந்து ஆக்சுவலி சொல்ல போனா சுயநலம் இல்லாமல் யார் வேலை செய்தாலும் அவர்களுக்கு பெரிய சன்மானம் அப்படிங்கிறத விட வாழ்க்கையில் அவர்கள் வந்து அவர்களுடைய என்ன சொல்றது, அவருடைய ஆற்றல் வந்து கூடி மக்கள் வந்து அவர்களை ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய ஒரு விங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு இயக்கத்துக்கு வழிகோலக்கூடிய ஒரு அமைப்பை பெறுகிறீர்கள். அதனால தனுராசி அன்பர்கள் வந்து இந்த வாரம் சிவனுடைய வழிபாடு, அதே போன்று அம்பிகையினுடைய வழிபாடு. சிவனுடைய வழிபாடு அப்படிங்கிறத விட நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டா ருத்ரனுடைய வழிபாடு. அதாவது சிவனே தான் ருத்ர ஸ்வரூபமாக இருக்கிறார். அந்த ருத்ர தெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மையை கிடைக்கும். அது தட்சிணாமூர்த்தியாகவும் வழிபடலாம். தட்சிணாமூர்த்தியிலேயே யோக தட்சிணாமூர்த்தின்னு இருக்கு. அந்த யோக தட்சிணாமூர்த்தி அவருடைய வழிபாடுங்கிறது ரொம்ப ஒரு மகத்துவமான வழிபாடு. பிறகு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் வெளியிலே வைத்து முடித்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சீக்கிரமா முடியும். உங்களுடைய பேச்சு ஆற்றலை பயன்படுத்தினீர்கள் என்றால் கண்டிப்பாக சாதிக்க முடியாத காரியத்தையும் சாதிப்பீர்கள். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த நண்பர்கள், இன்னும் இது பாக்கியமான வாரமே. உங்களுக்கு அஷ்டமாதிபதி வந்து உங்களுடைய தலைமையில ஏறி உட்கார்ந்திருந்தாலும், பிறகு 6ஆம் அதிபதி இருந்தாலும், பஞ்சமாதிபதியும் நவமாதிபதி, அது 9ஆம் இடத்து அதிபதியும் வந்திருக்கிறார். இது ஒரு வித்தியாசமான காம்பினேஷன். 7ஆம் இடத்துக்கு இந்த பக்கம் 2 வீடு, அந்த பக்கம் 2 வீடு, ரெண்டும் தலையில உட்கார்ந்துருக்கு. அப்படிங்கும் போது வாய்ப்புகளுக்கு பஞ்சமில்லை, பாக்கியத்திற்கு பஞ்சமில்லை, அதே போன்று பிரச்சனைகளுக்கும் பஞ்சமில்லை. இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த நாள் அப்படின்னு பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமையை விட்டுடுவோம், அப்புறம் சனிக்கிழமையை விட்டுடுவோம். பாக்கி நாட்கள்ல எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம். குடும்பத்துல நம்ம கமெண்ட் அடிக்கக்கூடாது. கணவன் மனைவி உறவுக்குள்ளேயோ அல்லது வந்து சகோதர உறவுகளுக்குள்ளேயோ ஏதாவது பேச்சுவார்த்தை வந்தா நம்ம வந்து நீங்க என்ன விருப்பமோ அதை செய்யுங்க சாமின்னு சொல்லணும். ஆனால் சொத்துக்களுடைய விவகாரம் வந்ததுனாக்கா லீகலா வந்து நீங்கள் போராட வேண்டும். இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு லட்சுமி கட்டாட்சமான வாரமே. மாணவர்களுக்குமே இது ஒரு நல்ல வாரம். பிசினஸ் மேனுக்கு நல்ல வாரம். உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும். கர்ப்பஸ்திரிகளுக்கு குழந்தை பிறகு இந்த வாரம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறந்ததுனாக்கா அந்த குழந்தை வந்து ஒரு சூக்ஷ்மமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு பெரிய பிசினஸ் மேனாகவும், பிசினஸ் மேக்னட் ஆகவும், அல்லது ஒரு ஆச்சாரியன், ராமானுஜன் மாதிரியான ஆச்சாரியனாகவும் வரும். கணித மேதை ராமானுஜன் இருந்தார் இல்லையா, அவர் மாதிரி. பிறகு வெளிநாடுகளில் வந்து இருக்கக்கூடிய ஒரு வசதிகள் வாய்ப்புகளுடன் உள்நாட்டிலும் நல்ல ஒரு கொழுவச்சக்கூடிய ஒரு அமைப்பு, ஆற்றல் மிகுந்த குழந்தையாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பேச்சு வழக்குல வந்து பேசுவதற்கு கொஞ்சம் நீங்க வந்து குறைத்து கொண்டு, அதாவது பேச்சை குறைத்து கொண்டு நம்ம செயலில் அதிகமாக ஈடுபட வேண்டும். அதுதான் இந்த வாரம். இந்த வாரத்துல எல்லா பிரச்சனையும் குறையும். உங்களுக்கு இந்த வாரத்துல வந்து ஷேர் மார்க்கெட்ல ஒரு நல்ல லாபம் வரப்போகிறது. ஆனால் விநாயகருடைய
வழிபாடு தேவை. இல்லைன்னா அது தடைப்பட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காதல் விவகாரங்கள்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக சக்சஸ் கிடைக்கும். ஆனால் அது கொஞ்சம் வந்து பிரச்சனைகளோட கூடி வரும். எந்த சந்தர்ப்பம், எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் அதோட கொஞ்சம் பிரச்சனையை சேர்ந்து வர மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளை நல்ல விதத்தில் நீங்கள் பயன்படுத்தினால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி விடுவீர்கள். அதனால ரங்கநாதர், ரங்கநாயகி இதுதான் உங்களுடைய உபாசனா மூர்த்தி. வழிபடுங்கள், கண்டிப்பாக மேலே வந்து விடுவீர்கள். திருமணம் எல்லாம் நடந்துடும், எல்லா பிரச்சனையும் நீங்கும். அவ்வளவுதான், சிம்பிள். வேலை இல்லாத பிரச்சனை நீங்கும், திருமணம் ஆகாத, குழந்தை இல்லாத, அல்லது வந்து கடன் நிறைய இருக்கக்கூடிய, கடன் கொடுத்து அவஸ்தப்படக்கூடிய எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துவிடும். இந்த வாரத்துக்கு அத்தனைக்குமே இந்த வாரத்துல ஒரு விடுவு கிடைக்கும், முடிவு கிடைக்கும். ஆனா நம்ம குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். குடும்பத்துல கணவன் மனைவி உறவு, பிறகு சகோதர உறவு, நட்புறவும் கூட முதல் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைகள்ல அவர்களோட எந்த வில்லங்கமும் வேண்டாம். மேலும் லா படித்தவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் உங்களுடைய பாயிண்ட்ஸை வந்து மிஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக. வாய்தா வாங்கிக்கிறது ஒரு வகையில நன்மை. வாய்தாங்கிறது நம்ம கையில இல்லை, இருந்தாலும் நீங்கள் வாங்க முடிந்தால் அது வாங்கி கொள்வது நன்மை. எல்லா ஃபீல்டு, டாக்டர்ஸ், கெமிக்கல்ஸ், மெக்கானிக்ஸ், அப்புறம் சனியினுடைய காரகத்துவம் தவிர, அதுவும் வந்து புதனுடைய காரகத்துவம்லாம் ரொம்ப ரொம்ப ஜம்முன்னு இருக்கிறது. ஆமா, அதனால ட்ரேடிங், வியாபாரிகள், ஆன்லைன் ட்ரேடிங், ஆன்லைன் நிமித்தமான எல்லா வியாபாரங்களும், பிறகு ஈவன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், நீங்க வந்து ஒரு உங்களுடைய தனித்திறமையை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படிங்கிறது இது நல்ல ஒரு அமைப்பு. எழுத்தாளர்களுக்குமே நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. உழைப்பாளிகளுக்கும் எழுத்தாளர்களுக்கும், மகரம்னாலே உழைப்பு தானே. அதனால உங்களுக்கு இந்த வாரம் நன்மையான வாய்ப்புகளுடன், வரங்களுடன் கூடிய வாரம். கொஞ்சம் பொறுமையாக பேசுவதில் கவனம் தேவை, அவ்வளவுதான். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து கடந்த 3 நாட்கள் கொஞ்சம் சோதனை தான். இப்ப கொஞ்சம் ரிலீஃபா ஃபீல் பண்ணுவோம். இப்ப இந்த வாரத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும், மாலை நேரங்கள்ல வந்து அஃபீஷியலா முடிவெடுக்கிறத விட்டுடணும். காலையில சூரியன் உதயத்துல இருந்து 12 மணிக்குள்ள எல்லா முடிவும் எடுத்து முடிக்கணும். அது பிசினஸ் முடிவா இருந்தாலும் சரி, குடும்பத்தின் முடிவா இருந்தாலும் சரி, புதுசா எதுக்காக அப்ளை பண்ணினாலும் சரி, அல்லது பழசை வந்து நான் மறுபடியும் போய் பார்க்கணும்னாலும் சரி, எதுவா இருந்தாலும் காலையில சூரியன் உதயத்திலிருந்து உச்சி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் பொற்காலம் உங்களுக்கு. அப்புறம் ஈவினிங்ஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை நீங்க ஃப்ரீயா வச்சுக்கணும். வீட்டில் குடும்பத்தோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நண்பர்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒரு சந்தோஷமாக, நோ ஆர்கியூமெண்ட்ஸ். அப்படி இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த வாரம் முடியும் போது உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ், வியாபார யுக்திகள், வேலையில வாய்ப்புகள், நட்புகள், வெற்றிகள், விளையாட்டுத் துறையிலையும் மேற்கொண்டு வாய்ப்புகள், நடிப்பு துறையிலும் வாய்ப்புகள், சட்டத்துறையிலும் வாய்ப்புகள், படிக்கக்கூடிய அஃபீஷியல் படிப்புகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு இது எல்லா விதமான ஒர்க் நிமித்தமான, குடும்பம் நிமித்தமான, சொத்துக்கு நிமித்தமான விஷயத்திலையும் பாசிட்டிவிட்டியாக நடக்கும். ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு இரவு போகும்போது ஜல்தியா, அதாவது வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளால் தூங்க போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம், 8 மணிக்கு கூட தூங்க போயிடலாம். ஆனால் கார்த்தையில் முடிச்சிருங்க. அந்த விடியல் நேரம் அப்படிங்கிறது 4 மணிலேருந்து ஆரம்பிக்கிறது. அப்போ வந்து முடிச்சு 12 மணிக்குள்ள எல்லாத்தையும் ஆக்டிவா பண்ணுங்க, எல்லாமே நடக்கும். காதல் விவகாரங்கள் கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்தாலும் நல்லபடியா வந்துடும். குழந்தை வரம், இந்த வாரத்துல ஒருத்தருக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது 2, அம்பாளுடைய வழிபாடு. நீங்க வந்து ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு, ஈவன் ஐயப்பன் கோயிலுக்கு நான் போயிட்டு வருவேன், நடந்து போயிட்டு வரேன்னு சொல்லலாம். அது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனாக்கா லோக்கல்ல இருக்கக்கூடிய முருகன் மலையை ஏறிட்டு வரலாம், பழனி மலையை ஏறிட்டு வரலாம், இல்ல திருப்பதி நான் மலையேறுவேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அந்த குழந்தை வந்து பிறந்து ஒரு 10 வருஷம் முடிஞ்சு, ஏனென்றால் உங்களுக்கு ராகுனுடைய அந்த தலையில இருக்கிற அமைப்பு ஒரு பிறந்து ஒரு 10 வருஷம் முடிஞ்சு அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்புல மேதாவியாகி அவன் கடந்த காலத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவனாக பிறக்கலாம். இதெல்லாம் காத்துல கதை அளக்கல, இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. நான் என்னுடைய வாழ்க்கையில வந்து சில பேருக்கெல்லாம் சஜஷன் கொடுத்து அவர்களுக்கு அதற்குண்டான மந்திரம் கொடுத்து அந்த குழந்தையெல்லாம் சாதனையை புரிந்து கொண்டிருக்கிறது. 10 வயசுல கின்னஸ் ரெக்கார்டுங்க, 15 கின்னஸ் ரெக்கார்டு வச்சிருக்கான் ஒரு குழந்தை. அவருடைய அந்த தாய்க்கு வந்து நான் கர்ப்பத்துல இருக்கும்போது ஒரு சாந்தி மந்திரம் தான் கேட்க சொன்னேன். டெய்லி கார்த்தாலமா சாந்தி மந்திரம்
10 என்னுடைய நான் சேன் பண்ணதையே கேட்க சொல்லி அந்த குழந்தை அவ்வளவு ஆனா பயங்கர குறும்பு. பாப்பாவா பயங்கர குறும்பு இருக்கட்டுமே, விவேகானந்தரே பயங்கர குறும்போட தான் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனா சாதனை, அசாத்தியமான மெமரி பவர், அதுதான் இந்த குழந்தைகளுக்கு. 12ஆம் இடம் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அதனால இது அதிமேதாவியாக, ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார், லக்னாதிபதி குருவனுடைய இடத்துல இருக்கிறார். நல்ல அமைப்பு. அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த விஷயத்துல கவனம் வைத்து கொண்டால் நமக்கு உங்களுடைய வாரமானது வெற்றிகரமான வாரமாக அமையும். நோயெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு, பகைமையெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. அந்த டைமை பயன்படுத்துங்க. மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இது லாபகரமான வாரமாகவே செல்லும். ப்ராப்பர்ட்டியில என்ன இஷ்யூ இருந்தாலும் டீல் பண்ணுங்க, தைரியமா இருங்க. இந்த வாரம் பயமுறுத்துவதற்கு பல பேர் இருக்கலாம். 12ஆம் இடத்துல ராகு ரொம்ப பயமுறுத்தும். கேத்து 5ஆம் இடத்துல இருந்து பக்கத்தில் இருக்கிறவர்களே பகைமையோடு இருக்கிறார்களோன்னு ஒரு டவுட் வரும். மனசுல கொஞ்சம் சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு பாரம் கீழே இழுக்கிற மாதிரி இருக்கும். கவலையே படாதீர்கள். இது எல்லாமே பேக்லாக், அதாவது நம்ம பாஸ்ட்ல நம்ம சுமந்துட்டு திரிகிறோம். மற்றவர்களும் பாஸ்டை சுமந்து கொண்டு திரிவார்கள். பழைய நினைவுகள் தூக்கி போடுங்க, புதியவனாக உணருங்கள். 11ஆம் இடத்துல அத்தனை கிரகங்களும் இருக்கிறது. நீங்க முடிவுகள் எடுங்க. சொத்து நிமித்தமான, வியாபார நிமித்தமான, ஜாப் நிமித்தமான முடிவுகள் எடுங்க. ஜாப் மாற்ற வேண்டும் அப்படின்னாக்கா மாறுங்கள். இந்த வாரம் நான் ஓப்பனா சொல்லிவிடுறேன். ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் நிதானம் தேவை இருந்தாலும் கண்டிப்பாக லாபம் உண்டு. தோட பண்ணினா லாபம் உண்டு. லீகல் விஷயங்கள் எல்லாம் எடுத்து முன்னின்று நடத்துங்கள், வெற்றியை அடைவீர்கள். குழந்தை வரத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை தவிர கண்டிப்பாக முயலலாம். காதல் விவகாரங்களில் வெற்றி, திருமண ஏற்பாடுகளில் வெற்றி. திருமண ஏற்பாடுகளில் விட 2ஆம் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மீனராசி அன்பர்களுக்கு. வெளிநாடுகளில் இருக்கிறீர்களா, நீங்க காலையில எழுந்த உடனே ஒரு கிலோமீட்டர் வெளியில வீட்டுக்கு போயிட்டு வாங்க. ஆமா, நம்ம இங்க இருக்கிறவர்களே இப்படிதான் பண்ணணும். மீனராசிக்காரர்கள் காலையில எந்திரித்து நடந்து இந்த கால்களுக்கு நிறைய நடையை கொடுங்க. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அதே மாதிரி உங்களுடைய பிசினஸ்லயும் சரி, ஜாப்லயும் சரி ஆற்றல் பெருகுவதை காண்பீர்கள். ஒரு மாதிரி பாக்கியம், ஒரு மாதிரி அதிர்ஷ்டக்காரனாயிட்டனோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். தாத்தா பாட்டி, உங்களுடைய அம்மா அப்பா, வயதானவர்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான சங்கடங்கள் இருக்கும். அந்த டார்ச்சர் இருக்கும். அவர்களை நீங்க நல்லா பார்த்துக்கிட்டாலுமே அவங்க கொஞ்சம் டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வாழ்க்கை துணையிலையும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். கொஞ்சம் நம்ம அந்த விஷயத்துல அனுசரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போறதா உங்களுக்கு நல்லது. சொத்து விவகாரங்கள்ல பிரச்சனை இருந்ததா விடவே வேண்டாம், கேஸ் போட்டு ஜெயிங்க. அந்த வாரம் தைரியமாக இருங்கள். அதுதான் மீனராசி அன்பர்களுக்கு. மீனராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நான் சொல்றேன், ஃபோக்கஸா படிங்க. இது படிக்க வேண்டிய வாரம், சாதிப்பீர்கள். சட்ட பிரச்சனைகள் எதா இருந்தாலும் சட்டத்தில் தைரியமாக சந்தியுங்கள். உங்களுக்கு இந்த வாரம் எத்தனையுமே ஒரு நல்ல ஒரு அமைப்பான வாரம் தான். ஆனா ஃபுட்டுல ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களுடைய ஹெல்த், வயிறு, கலராக ஃபுட்டு சாப்பிடுவோன்னு தோணும், அதுல மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா மீனராசி என்பவர்கள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடக்கூடிய நபர்கள் தான். அதனால ஃபுட்டுல ஜாக்கிரதையா இருங்கள். அதனால என்ன ஆயிடும்னு கேட்டா வயிற்றுல உபாதைகள் வரக்கூடிய சான்ஸ், அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடும். சரியா? மற்றபடி மீனராசி அன்பர்களுக்கு வெற்றிகரமான வாரம், லாபகரமான வாரம் சொன்னா தப்பு இல்லை. கடன் தீரும், நோய் தீரும், அதே போன்று நம்முடைய பணம் வெளியில இருந்து அது வந்தும் சேரும். ஆக இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரம் அவர்கள் விரும்பிய வகையில் முன்னேற்றத்தையும் பிறகு பெரிய பெரிய நன்மைகளையும் கொண்டு அதிர்ஷ்டத்தையும் கொண்டு அவர்களை வெற்றி வீரர்களாக மாற்ற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடன் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கின்றேன். ஹரிஹி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.